வணக்கம் நண்பர்களே. நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடி அதலையில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 34ங்க. ஒரு 612 சதுரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு இருக்குது. இதில் வந்து ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு. அப்படின்றப்ப இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோட்டோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்ட் வருதுங்க. ரோடெல்லாம் பெரிய ரோடு, இந்த மாதிரி தார் ரோடு. ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனில் வடக்கு பார்த்த வீடாக இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. வீடு பாருங்கள், அருமையான வீடு. ஃப்ளாட்டெல்லாம் செஞ்சு தரமான ஃப்ளாட்டுங்க. இண்டிபெண்ட் வில்லா, சுற்றில் வந்து 1.5 அடி விட்டு கட்டியிருக்க ஒரு அருமையான வீடு. தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் குழி தோன்றப்பே தண்ணி வந்துருச்சு. அப்போது இதில் வந்து அந்த போர் வச்சு இறச்சிட்டு தான் பில்லர் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஈல்டு இருக்கக்கூடிய இந்த வீடுங்க. இந்த இடத்துல வந்து அருமையாக இருக்குது. ரோடு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க. அந்த பறவை டு சிக்கந்தர் சாவடி ரோடு அவ்வளோதான், ஒரு 50 மீட்டருக்குள்ளே இருக்கும். அடிக்கணக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 100-150 அடிக்குள்ளே அந்த 100 அந்த இதுக்கு அவ்வளோதான், மீட்ரு கணக்கே சொல்லலாம். ஒரு 50 மீட்ரு சும்மாங்க. இப்படி கூப்பிட்டா சத்தம் கேட்கும், ரோட்டிலேருந்து கூப்பிட்டா. நீங்கள் நேரில் வந்து பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்துருவோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி அழகாக இருக்குது. பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டை திறந்து உள்ளே போனோம்னா உள்ளே சின்னதாக ஒரு போர்ட்டிகோ இந்த மாதிரி வருதுங்க. இந்த பெயிண்ட் ஜாமான் எல்லாமே எடுத்துருவாங்க. பாருங்கள், டோரெல்லாம் அருமையாக பாலிஷ் பண்ணி ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வருது. பெருக்காமல் இருக்கிறதுனால அந்த வெளியில் இருக்கக்கூடிய இலைதலைகள் இதெல்லாம் கிடக்கு, க்ளீன் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு திறந்தோடனே நல்ல காற்றோட்டம் இருக்குங்க, நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2, 4, 6, 8, 10, 11, 11க்கு 12 ஒரு 134 சதுரடி வரும்னு நினைக்கிறேன். நீங்களே கணக்கு பண்ணி பாருங்கள். நான் சொன்னது குறையாக இருந்துச்சுன்னா என் மேலே கோவிக்காதீங்க. நான் தோராயத்தில் சொல்கிறேன் ஸ்கொயர் ஃபீட் கணக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஸ்கொயர் ஃபீட் வந்து அது 4க்கு 2 டைலு, 2, 4, 6, 8, 10, 11, 11 இந்த பக்கம் 12 ஹால் இந்த மாதிரி வருது. இது ஒரு பெட்ரூமு பாருங்கள். இந்த பெட்ரூமு இது வந்து 2, 4, 6, 8, 10க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வந்து 8, 4, 8. அப்போ 80 சதுரடி இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து 80 சதுரடி இருக்குது. அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம் வந்துடுது பாருங்க. இந்த மாதிரி அட்டாச்சு லெட்டின் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட் வருது. எல்லா பக்கம் ஜன்னல்கள் இருக்குது, நல்ல காற்றோட்டம் இருக்குது. $32 லட்சம் சொல்கிறாங்க. வடக்கு பார்த்த வீடு, நெகோசபிள்னு பேசிக்கலாம். ரேட்டு வந்து பேசிக்கலாம். வீட்டு ஓனர் வந்து இன்ஜினியர், அவர் சொல்லிட்டாரு ரேட்டு நெகோசபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. கிச்சன் டாப்பெல்லாம் பாருங்கள், எல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க. செல்ஃப் இந்த மாதிரி வருது. உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து இந்த கபோர்டு இருக்குது, இதெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வந்து அமௌண்ட்டு சொல்லிடுவாங்க. இப்போ இந்த இது கபோர்டு ஒர்க்கெல்லாம் இல்லாமல் இந்த ரேட்டை கோட் பண்ணுறாங்க. இதிலேருந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நேரில் பேசும்பொழுது எங்களுக்கு கபோர்டு ஒர்க்கெலாம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க, விலைகள் பேசிக்கலாம். பாருங்கள், இப்படி வருதுங்க.
இது இன்னொரு பெட்ரூமு. இது ஸ்கொயராக இருக்குது. 10, 2, 4, 6, 8, 10. இது வந்து 10க்கு 10 வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. 100 சதுரடி. வெளியில் பார்த்தோம்னா லொக்கேஷன் இந்த மாதிரி தெரியுது, அழகாக இருக்குது. இந்த மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அட்டாச் லெட்டின் அண்ட் பாத்ரூம், வெஸ்டர்ன் டாய்லெட். நல்லா இருக்குது அந்த டிசைன். போகிற காப்பர் டிசைனு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே மாடிக்கு போய் பார்த்துருவோம். லொக்கேஷன் பாருங்கள், ஒரு ஒண்டர்ஃபுல் லொக்கேஷனுங்க. ஒரு 500 லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது. பாருங்கள், ரோடு இந்த வண்டி போகுதா, அந்த ஸ்கூட்டர் போகுதா, அதாங்க ரோடு. இந்த மாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாமே பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்கும். அந்த வீட்டில் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க. மக்கள் குடியேறிட்டாங்க. இந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் அந்த தெரியுதில் ஒரு வீடு, அந்த வீட்டில் ஆள் இருக்காங்க. அதெல்லாம் ஆள் இருக்காங்க. நீங்கள் வீட்டை நேரில் வந்து பாருங்கள். இந்த வீடு பக்கத்தில் இருக்க வீடு ஆள் கூடி வந்துடுவாங்க. ஏன்னா அந்த வீடு முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து போனோன்னே இதில் ஷேர் ஆட்டோ போய்கிட்டே இருக்குங்க. அந்த ரோட்டில் இந்த கார் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் மெயின் ரோடு. இதில் உங்களுக்கு வந்து எந்த நேரமும்